இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது யோவான் எழுதின சுவிசேஷம். அப்போஸ்தலர் யோவான் எழுதின சுவிசேஷம். இதனுடைய பின்னணியும் விளக்கத்தையும் நாம் கற்றுக்கொள்வதற்காக இருக்கிறோம். ஒத்த சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிற சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்வார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூன்றுமே இது ஒன்றை ஒன்று ஒத்ததாக, ஒன்றை ஒன்று அடிப்படையாக வைத்ததாக இருக்கும். ஆனால் இதற்கும் யோவான் எழுதின இந்த சுவிசேஷத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. முதல் மூன்றுமே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், என்ன சொன்னார் என்று அதை அறியாத, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியாத யூதர்களுக்கும், மத்தேயு பிரதானமாக யூதர்களுக்கும், மார்க்கு கிரேக்கர்களுக்கும், லூக்கா புற இனத்தவரை நோக்கமாக கொண்டு அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், என்ன சொன்னார் என்பதை அறிவிக்கும் நோக்கத்தில் எழுதப்பட்டது. ஆனால் இந்த மூன்று சுவிசேஷத்திற்கும் பின் கடைசியாக எழுதப்பட்ட யோவான் சுவிசேஷம் பிரதானமாக விசுவாசிகளுக்கு, அதாவது சபைக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு எழுதப்பட்டது. அது மூன்றுமே சபைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு, இது சபைக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு. இதை எழுதியவர் யார் என்றால் யோவான் கலிலேயாவை சேர்ந்த ஒரு மீனவர், செபதேயுவினுடைய குமாரன். இவரும் இவருடைய சகோதரன் யாக்கோபுமாக இருவருமாகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி பின்பு அவரால் அப்போஸ்தலர்களாக நியமிக்கப்பட்டவர்கள். இந்த யோவான் முதலில் யோவான் சானகனின் சீசராக இருந்தார். அப்பொழுது யோவான் சானகன் அவரிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று கூறியதை கேட்டு யோவானால் அறிமுகப்படுத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய பின்னே சென்று அவருடைய சீசராகவும் மாறினவர்கள். யோவானும் அந்திரேயாவும் இயேசுவின் பின் வந்தார்கள். அவர் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். ரபி, நீர் எங்கே இருக்கிறீர்கள் என்று வந்து பாருங்கள் என்று இயேசு அழைத்து சென்றார். அந்த ஒரு சம்பாஷணையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவோடு பின்தொடர்கிற சீசர்களாக மாறினவர்கள். பிற்காலத்திலே இவர்களை அப்போஸ்தலர்களாக இயேசு கிறிஸ்து நியமித்தார். அது மாத்திரமல்ல, இவருக்கும் இவருடைய சகோதரன் யாக்கோபுக்கும் பெவர்னகோஸ் என்கிற ஒரு பெயரை, அதாவது இடி முழக்க மக்கள் என்கிற பெயரை இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு சூட்டினார். மார்க்கு 3:17 நம்ம பார்க்கலாம். ஆனாலும் இந்த யோவான் தன்னை குறித்து எழுதுகிற போதெல்லாம் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் என்றே இவர் அழைக்கிறார். அதாவது இயேசுவின் மேல் அன்பாயிருந்த சீசன் கிடையாது, இயேசு அன்பாயிருந்த சீசன். இயேசு ஒரு சீசன் மேல மிகவும் அன்பாயிருந்தார், அந்த சீசன் அப்படி என்றே தன்னை குறித்து மறைமுகமாக இவர் வெளிப்படுத்துகிறார். இயேசுவுக்கு 12 சீசர்கள் அப்போஸ்தலர்களாக இருந்தார்கள். அந்த அப்போஸ்தலர்களிலே 3 பேர் இன்னர் சர்க்கிள் என்பார்கள். முக்கியமான நேரங்களில் அந்த 3 பேரைத்தான் இயேசு கிறிஸ்துவுடன் கொண்டு போவார். ஒன்று பேதுரு, இரண்டாவது யாக்கோபும் யோவானும். இவர்கள் இருவருமே சகோதரர்கள். பேதுரு, இந்த 3 பேரும் தான் இன்னர் சர்க்கிள்ல அவரோடு நெருக்கமாக இருப்பாங்க. அந்த 3 பேரிலையுமே இன்னும் அதிகமாக இயேசுவோடு நெருங்கி இருந்தவர் இந்த யோவான். மத்தேயு இயேசு கிறிஸ்துவை யூதர்களுக்கு ராஜாவாக, மேசியாவாக, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ராஜாவாக, மேசியாவாக அறிமுகப்படுத்தி யூதர்களுக்கு எழுதினார். மார்க்கு அவரை தேவனுடைய தாசனாக, தேவ சித்தம் செய்யவும் தன்னை பலியாக அர்ப்பணிக்கவும் வந்தவர் என்று கிரேக்கர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தும் விதத்தில் எழுதினார். லூக்கா அவரை ஆதாமின் சந்ததியை மீட்க தன்னை பலியாக கொடுக்க வந்த பரிபூரண மனிதர், உலக இரட்சகர் என்கிற கண்ணோட்டத்திலே அவரை வெளிப்படுத்துகிறார். ஆனால் யோவான் சுவிசேஷம் மாத்திரம் அவரை ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திலே அவரை வெளிப்படுத்தி அவர் சொன்னது செய்தவர்களை எழுதுகிறார். இவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்தி, அவரிடத்திலிருந்து தெய்வீக தன்மைகளை வெளிப்படுத்தி, அவரை தேவனாக, கடவுள் மட்டுமே செய்யக்கூடியதை அவர் செய்ததையும் சொன்னதையும் அவர் எழுதி, முக்கியமாக 100க்கு 100 அவர் தேவன், கடவுள் என்பதை நிரூபிக்கிறார். இந்த புத்தகத்தின் நோக்கமே அதுதான். அது மாத்திரமல்ல, இவர் மத்தேயு, லூக்கா இவர்களைப் போல முதலாக எழுதப்பட்ட அந்த மார்க்கு சுவிசேஷத்தை அடிப்படையாக வைத்து, அதை ஆதாரமாக வைத்து, அதை ஸ்ட்ரக்சராக வைத்து
மார்க்கை வைத்து மத்தேயு எழுதினார், இந்த மார்க்கையும் மத்தேயும் வைத்து லூக்கா எழுதினார். அப்படி இதை பேஸ் பண்ணி யோவான் சுவிசேஷம் இவர் எழுதவில்லை. இவர் தனியாக அந்த மூன்றிலுமே மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் சொல்லப்படாதவைகளும் அதிலே குறிக்கப்படாதவைகளும் அதிலே எழுதப்படாதவைகளும் தனிப்பட்ட முறையிலே இவர் அறிந்த காரியங்களை, சபை அறிய வேண்டிய காரியங்களை இவர் எழுதுகிறார். அந்த 3 சுவிசேஷ புஸ்தகங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூன்றுமே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த 3.5 வருட ஊழியத்தை, முதல் 3 வருடம் கலிலேயா பகுதிகளிலே அவர் செய்த ஊழியத்தை, பப்ளிக் மினிஸ்ட்ரி, அவர் பேசின பெரிய பெரிய பிரசங்கங்கள், ஊமைகள், இவைகளை எழுதி கடைசியாக 6 மாத காலத்தில் அவர் எருசலேம் வந்தபோது அங்கு அவருக்கு இருந்த எதிர்ப்பு, போராட்டங்கள், பிரச்சனைகள், கடைசியில் அவர் சிலுவைக்கு கொண்டு செல்லப்பட்டது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து சீசர்களை கட்டளையிட்டது அப்படிங்கிற அந்த பேஸ்லேயே இருக்கும். ஆனால் யோவான் அந்த அடிப்படையிலே அவரை எழுதவில்லை. அந்த அடிப்படையிலே அவர் எழுதவில்லை. அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் இல்லாத புதிய தகவல்களையும், முக்கியமாக தனிப்பட்ட ஊழியத்தையும், அதாவது பப்ளிக் மினிஸ்ட்ரி குறித்து இங்கே இருக்காது, அதிகமாக இருக்காது. பர்சனல் மினிஸ்ட்ரி, 1 to 1 ஆர் இண்டிவிஜுவலாக ஒரு சிறு கூட்டத்தை கூட்டி அவர்களோடு தனிப்பட்ட முறையில் பேசுகிற அந்த ஊழியத்தை குறித்து தான் இங்கே முக்கியப்படுத்தி எழுதியிருப்பார். உதாரணத்துக்கு ராத்திரிலே அவர் நிக்கதேமு இடத்தில் அவர் என்ன பேசினார், என்ன சொன்னார் என்பது இது இருக்கும். கிணற்று அருகே சந்தித்த சமாரிய பெண், அவளோடு என்ன பேசினார் என்பதை குறித்து விளக்கமாக இருக்கும். மிக முக்கியமாக கடைசியாக சிலுவைக்கு போவதற்கு முன்தினம் ராத்திரியிலே தன்னுடைய 12 சீசர்களை மாத்திரம் கூட்டி உட்கார வைத்து கொண்டு அவர்களோடு பேசின, அவர்களுக்கு போதித்த காரியங்கள், இப்படியாக இவை மட்டும்தான் அதுல முக்கியமாக இருக்கும். அதை மட்டும்தான் அவர் மெயின் கொடுத்து வருவார். இதுல ஓமைகளையோ ஒரு பெரிய பிரசங்கங்களையோ அடிப்படையாக வைக்காமல் பர்சனலாக சொன்னதைத்தான் இவர் முக்கியமாக வைத்து எழுதுகிறார். ஒன்று. இரண்டாவதாக ஒரு ஏசாயா 40வது அத்தியாயத்திலே 9வது வசனத்திலே 9-10 வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆதாரமாக வைத்து இவர் இந்த புஸ்தகத்தை கொண்டு வருகிறார். ஏசாயா 40 9-10 அத்தியாயங்களிலே வசனத்துங்களே, சியோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவர் முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிறப்பதற்கு முன்னதாக ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இதை ஆதாரமாக வைத்து இதோ உங்கள் தேவன் என்று கூறு என்று சொல்லப்பட்டது. அதனால இதோ உங்கள் தேவன் என்று அவரை அறிமுகப்படுத்துகிறார். யோவான் 1வது அத்தியாயத்தில் 1வது வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று ஆரம்பிக்கிறார். அதை ஆதியாகம புஸ்தகத்தின் 1வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தை அடிப்படையாக வைத்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் என்கிற அந்த வார்த்தையை அடிப்படையாக வைத்து இவர் தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிற போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று அந்த ஆதியிலே என்று இவர் ஆரம்பிக்கிறார். அப்படியாக அவருடைய தெய்வீகத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த சுவிசேஷத்தை அவர் எழுதுகிற போது யோவானுக்கு சுமார் வயது 90க்கு மேல் இருக்கும். அந்த காலகட்டத்திலே இருந்த கடைசியான உயிரோடு இருந்த அந்த 12 அப்போஸ்தலர்களிலே உயிரோடு இருந்த கடைசி அப்போஸ்தலர் இவர் தான். மற்றவர்கள் எல்லாம் இரத்த சாட்சிகளாக அதற்கு முன் மரித்து விட்டார்கள், சில பிரதேசங்களுக்கு போனார்கள், அங்கங்கே மரித்து விட்டார்கள். இவர் ஒருவர் தான் உயிரோடு அங்கே இருக்கிறார். இவர் தன் முதிர்ந்த வயதிலே இதை எழுதுகிற போது எபேசுவிலே இவர் ஊழியம் செய்து கொண்டு எபேசு சபையிலே ஒரு மூப்பராக இருந்து அந்த சபையை கண்காணித்து கொண்டு இருந்தார். அங்கு இருக்கும்போதுதான் இந்த புஸ்தகத்தை எழுதினார் என்று சொல்லுகிறார்கள். இது கிபி இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 90வது வருடத்தில் இது எழுதப்பட்டது என்று குறிப்பாக சொல்லுகிறார்கள்.
ஏற்கனவே 3 சுவிசேஷங்கள் எழுதப்பட்டு பிரதி எடுக்கப்பட்டு வளர்ந்து வரும் சபைகளிலே வாசிக்கப்பட்டு வரும்போது 4வதாக ஒரு சுவிசேஷம் எழுத வேண்டிய காரணமும் நோக்கமும் என்ன? இதை அறிந்தால்தான் இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது இது இன்னும் நமக்கு சற்று விளங்கும். ஏற்கனவே 3 பேர் எழுதி அதை எல்லாரும் வாசிக்கிற போது தனியாக 4வது ஒன்று எழுத வேண்டுமா? அப்படி என்றால் இது எழுதப்பட்ட நேரத்திலே இருந்த சூழ்நிலை என்ன என்றால், பெந்தேகோஸ்தே நாளிலே எருசலேமிலே ஆரம்பமான சபை பரிசேய மார்க்கத்தை சேர்ந்த யூதர்களால் உபத்திரவப்படுத்தப்பட்டதினாலும், அதிலும் விசேஷமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அத்தியாயத்தில் 1-2 வசனத்தில் நாம பார்க்கலாம். ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்த ஆரம்பித்து யோவானுடைய சகோதரனாக இருந்த யாக்கோபை கொலை செய்தான். அப்போஸ்தலர் 12:1-2 வசனங்களில் படிக்கலாம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்தான். அது யூதருக்கு ரொம்ப பிரியமா இருக்கணும்னா அவங்கள பிரியப்படுத்துறக்கா பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டான். ஆனால் ராத்திரியா தேவதூதன் வந்து பேதுருவை வெளியே கொண்டு போயிட்டார். அது வேற கதை. ஸோ ராஜாக்கள் மூலமாகவும் மத தலைவர்கள் மூலமாகவும் ஒரு உபத்திரவம் சபைக்கு உண்டானதுனால சபை சிதறடிக்கப்பட்டு பல இடங்களிலே பிரிந்து போன போது யோவானும் எருசலேமை விட்டு வெளியேறுகிறார். அவர் தன்னை காத்துக்கொள்வதற்காக மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயாளாகிய மரியாளை அவர் பொறுப்பிலே கொடுத்திருந்தார். சிலுவையில் மரிக்கும் முன்பதாக ஸ்திரியே இதோ உன் மகன் என்று சொல்லிக் கொடுத்தார். இதோ உன் தாய் என்று யோவானிடத்தில் அவளை சுட்டி காட்டினார். அன்றைய தினத்திலிருந்து யோவான் மரியாளை தன்னுடைய தாயாக தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டார். ஸோ மரியாளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காகவும் அவர் எருசலேமை விட்டு பிற பகுதிகளுக்கு சென்று வெளியேறி கடைசியாக எபேசுவிலே வந்து அங்கே வந்து அவ்வளவாக ரோமர்களுடைய உபத்திரவங்கள் பிரச்சனைகள் கிடையாது. அதனால அங்க வந்து அவர் தங்கியிருந்தார். அங்க தங்கி இருந்து ஏற்கனவே பவுல் மூலமாக அங்கு சபை ஆரம்பிக்கப்பட்டு வளர்ந்து பிற ஊழியர்களை வைத்து தீமோத்தேயு இவர்கள் மூலமாகலாம் வைத்து வளர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு சபையிலே கடைசி காலத்திலே மூத்த ஒரு கடைசி அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே வந்து இருக்கிறார். அப்பொழுது எபேசு சபை நன்றாக வளர்ந்து போகிறது. நாம் வெளிப்படுத்தலில் பார்க்கப்பட்ட அந்த 2வது 3வது அத்தியாயத்தில் பார்க்கக்கூடிய 7 சபைகளுக்கும் தாய் சபை இந்த எபேசு தான். இந்த எபேசுவில் இருந்துதான் ஊழியர்கள் போய் அந்த சிமர்னா பெர்கமு இங்கெல்லாம் சபைகள் உருவானது. இந்த எபேசுவில் அவர் இருக்கிறார். அந்த காலத்திலே வளர்ந்து வருகின்ற அந்த சபையிலே கிறிஸ்தவ சபையிலே சில தவறான உபதேசமும் கள்ள உபதேசமும் உள்ளே புகுந்த ஆரம்பித்தன. சில தவறான டீச்சிங்ஸ்களும் சில கள்ள உபதேசங்களும் சபைக்கு உள்ளே வந்து சபையை கெடுப்பதற்காக உள்ளே வந்து காரியங்கள் செய்ய ஆரம்பித்தது. அப்பொழுது உயிரோடு இருந்த கடைசி அப்போஸ்தலனாக இருந்த யோவான் தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தோடு அதை மறுக்கவும் சரியான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த ஒரு சுவிசேஷத்தை சபைக்கு எழுதி கொடுத்தார். சபையில இருந்த தவறான உபதேசம் என்ன என்பதை நாம் பார்த்தா தான் எபேசுவிலே அந்த வளர்ந்து வருகிற சபையிலே, அதாவது எருசலேமில கிடையாது. இப்போ இவங்க எருசலேம் யூதேயா இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே வந்து வெளியே புறஜாதிகளத்தில் வளரக்கூடிய சபைகள் இருக்கிறார்கள். அங்கே புறஜாதியர்கள் தான் ஜாஸ்தி. அங்க வளர்ந்து வருகிற சபையில இருந்த தவறான உபதேசங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு உபதேசம் வந்து நமக்கு வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அது ஒரு உபதேசம் என்ன, ஒரு உபதேசம் என்றதை சொல்ல முடியாது, ஒரு பழக்கம் அந்த சபைகளுக்குள்ளே இருந்தது. அது என்னவென்றால் 400 வருடங்களுக்கு பிற்பாடு யோவான் ஸ்நானகன் மூலமாக தேவன் அவனை தீர்க்கதரிசியாக எழுப்பினதனாலே யோவான் ஸ்நானகனை பிரதானமாக ஒரு முதன்மை ஸ்தானத்திலே வைத்து இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகனுடைய சீசன் என்று அவருக்கு கீழாக வைத்து ஒரு பழக்கம் தொடர்ந்து கொண்டே வந்தது. அவர்களுக்கு யோவான் ஸ்நானகன் தான் முக்கியமான ஒரு ஆளாக இருந்தார். இதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அத்தியாயத்தில் நாம் வாசிக்கிற போது ஒரு சிறு குறிப்பு அங்கே வரும்.
19வது அத்தியாயத்தில் 1வது வசனத்திலிருந்து நம்ம படித்து பார்த்தால், அப்பொல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையிலே பவுல் மேடான தேசங்கள் வழியாக போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்போது அவன், அப்படினால் நீங்கள் எந்த ஞானசானம் பெற்றீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானசானம் பெற்றோம் என்றார்கள். அப்போது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசியாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். ஸோ அவங்களுக்கு சொல்றாரு, யோவான் சனனே எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவரை பின்பற்றுங்கதானே சொன்னாரு, நீங்க அவரை விட்டுட்டு இவரையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதற்கப்புறம் ஒரு கிறிஸ்துவை குறித்து ஒரு டீச்சிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பழையபடி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு, அவர்கள் அந்த கிறிஸ்துவினால் பாவம் மன்னிக்கப்பட்ட, கிறிஸ்து பலியாகி என் பாவத்திற்கு பலியானார் என்ற சத்தியத்தை ஒத்துக்கொண்டு என் பாவங்களுக்கு அவர் கிரயம் செலுத்தி விட்டார், இனி நான் அவர் சொன்னபடி கேட்டு நடப்பேன் என்று அவர்கள் ஞானசானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணுகிற போது பவுல் அவர்கள் மேலே கையை வைத்து ஜெபம் பண்ணுகிறார். அப்போது பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றார் என்று வருகிறது. ஸோ அந்த காலத்தில் இருந்து அவரை மெயினாக வைத்து கொண்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கு கூட இந்த ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம பல சபைகளிலே பார்க்கலாம். சபைகளிலே கிடையாது, பல விசுவாசிகள்கிட்டே நம்ம அதை பார்க்கலாம். இன்றைக்கு கூட அந்த ஒரு பழக்கம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் ஊழியர்களை அதிகமாக கனப்படுத்தி உயர்த்துவது, இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அவர்களுக்கு பிரதான ஸ்தானம், முதன்மை ஸ்தானம், மரியாதை, கனம் எல்லாம் கொடுக்கிறது. கிறிஸ்து சொன்னாருன்னு இல்லை, அவர் சொன்னாருங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்துவை காட்டிலும் அவர்களை உயர்த்துகிற, இது தேவன் விரும்பாத, இயேசுவும் அல்ல தேவனும் விரும்பாத ஒன்று. தேவன் தெளிப்படியாக சொல்லுகிறார், இயேசு சொல்கிறார், நான் என் கனத்தை பிறருக்கு கொடுக்க மாட்டேன், என் கௌரவத்தையும் மரியாதையும் அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டேன். ஐ ஆம் காட், ஐ ஆம் த ஃபர்ஸ்ட், ஐ நெவர் சிட் ஆன் த செகண்ட் சீட். 2வது ஸ்தானம் எனக்கு கிடையாது, என் ஸ்தானம் முதல் ஸ்தானம். அது இன்றைக்கும் கூட அந்த ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்திலே சபைகளிலே பழகிறவங்க இருக்கிறாங்க, ஒரு சில இடங்கள்ல இருக்கிறாங்க. அதனால இவர் தன் சுவிசேஷத்தை எழுதுகிற போது அந்த ஒரு இதை மாற்றுவதற்காக யோவான் சானகன் தன்னை தாழ்த்தி இயேசுவை உயர்த்தினார். ஏனென்றால் அவரை காண்பிப்பதற்காக, அவரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் யோவான் சானகனே வந்தார் அப்படிங்கிறத விளக்கமாக வைத்து கொண்டு இந்த சுவிசேஷத்தில் எழுதுகிற போது அவர் தெளிவாக எழுதுகிறார். யோவான் 1வது அத்தியாயத்திலே 6வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். 6, 8, 9 தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அதாவது இங்கே சொல்லப்பட்ட யோவான் யோவான் ஸ்நானகன். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. ஸோ இவர் அவர் சொல்றதுக்கு தான் வந்தாரு அப்படிங்கிறார். அதே போல 20வது வசனத்துல யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவான் சானகன் நீ யாருன்னு கேட்கிற போது அவன் மறுதலையாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் சொன்னான். நீங்க நான் கிறிஸ்து தானே தேடி வர்றீங்கப்பா, நான் அவர் கிடையாதுப்பா அப்படிங்கிறது அவன் தெளிவாக சொன்னேன் அப்படின்னு எழுதுகிறார். அதே இதில் 27வது வசனத்துல பார்த்தா, அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று யோவான் சானகன் சொன்னார் அப்படின்னு இவர் எழுதுகிறார். எனக்கு பிந்திதான் வந்தார், ஆனா என்னை விட மேன்மையானவர் அப்படிங்கிறார். அப்புறம் 29வது வசனத்திலிருந்து, மறுநாள் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியினால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே. எனக்கு பின்னாடி வந்தாரு, ஆனாலும் அவர் எனக்கு முன்னமே இருந்தாரு, அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். நானும் கூட இவர் அறியாமல் தான் இருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறார்.
பின்ன யோவான் சாட்சியா சொல்கிறார், ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இறங்கி இவர் மேல தங்கினதை கண்டு நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று சொல்லியிருந்தார். நான் தண்ணியில தான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், ஆனா நீ ஞானஸ்நானம் கொடுக்கிற போது ஒருத்தர் வருவார், அவர் மேல ஆவியானவர் இறங்குவார், அவரு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு சொன்னாரு. இதை காட்டிலும் அது பெருசு. ஸோ அவர் பெரியவர் என்பதை அவர் அறிக்கையிட்டார் அப்படிங்கிறத அவர் வாயால் அவர் சொன்னதை அப்படியே எழுதி கொண்டு வருகிறார். அதே போல 3வது அத்தியாயத்துல 24, 26வது வசனத்திலையும் யோவான் சாணன் வாயினாலே அவர் கொடுத்த சில அறிக்கைகளை அவர் சொல்லுகிறார். யோவான் சாணன் காவலில் வைத்திருக்கிறாங்க. அப்ப சிலர் அவர்கிட்ட சொல்றாங்க, ஐயா நீ ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தே, அவர் ஞானஸ்தானம் கொடுக்குறாரியா, நிறைய பேர் அவர்கிட்ட போறாங்கய்யா அப்படின்னாங்க. அப்படி சொல்லுகிற போது அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறது இருக்கு. அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்போது யோவானுடைய சீசருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பு குறித்து அவர்கள் யோவானிடத்தில் ரவி உம்முடனே கூட யோர்தான அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவன் கொடுக்கப்பட்டாலே ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னதாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சி. மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளுடைய தோழனோ அருகே நின்று அவரை சொல்ல கேட்கிறவன மணவாளனுடைய சந்தோஷத்தை குறித்து சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் தான் மணவாளன், நான் அவருடைய ஃப்ரெண்டு தான், அவர் பக்கத்தில் அவர் சத்தத்தை கேட்டு நான் சந்தோஷப்படுறேன், அவ்வளவுதான், அவர் தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஸோ அப்படியாக அவர் தன் வாயால் சொன்ன வார்த்தைகளே இவர் தெளிவாக எழுதி கொண்டு வருகிறார். அதே போல அநேக காரியங்கள் அவர் இவரை காமிக்கிறதுக்கு தான் வந்தாரையா, அதனால நீங்க இவரை பிடிக்கிறது தான் அவர் உங்களை கையை காமிச்சாரு, அதனால இவரை விட்டுட்டு நீங்க யோவானா பிடிச்சிக்கிட்டே நிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். எந்த ஒரு ஊழியக்காரனும் கிறிஸ்துவிடத்தில் நம்ம வழி நடத்த வேண்டுமோ ஒழிய, கிறிஸ்துவுக்கு குறித்த காரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமே, கிறிஸ்துவுக்கு போவதற்கு அவர் ஒரு வழியாக வாய்க்காலாக அவர் மூலம்தான் கிறிஸ்துவிட்ட போக முடியும்னு அவர் கிறிஸ்துவை காட்டிலும் தன்னை உயர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர்களை கொண்டு போவது விசுவாசிகளுக்கும் தவறு, ஊழியர்களுக்கும் தவறு. இந்த ஒரு காரணம் மெதுவாக அங்கே ஆரம்பித்தது. அதை உடைப்பதற்காக இந்த சுவிசேஷத்தில் அவர் அதை தெளிவுபடுத்தி எழுதினார். அடுத்ததாக ஒரு காரியம், மத்தேயு, மார்க், லூக்கா இந்த 3 பேருமே யோவான் ஸ்நானகனிடத்தில் சீசர்களாக இருந்தவர்கள் அல்ல. ஆனால் இவர் இயேசுகிட்ட வருவதற்கு முன்னதாகவே யோவான் ஸ்நானகன் சீசராக இருந்தவர். அவர் கையை காமிச்சுதான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டின்னு சொன்னதை கேட்டுட்டு தான் அவர் பின்னாடி நாங்கள் வந்தோம், அதனால அவர் என்னென்ன சொன்னார் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் அதை கேளுங்கன்னு சொல்லி அந்த ஒரு தவறான ஒரு பழக்கத்தை உடைப்பதற்கு இதில் தெளிவாக அவர் எழுதுகிறார். அடுத்ததாக ஒரு கள்ள உபதேசம், இது தவறான ஒரு பழக்கம். அடுத்ததாக கள்ள உபதேசம் சபையிலே நுழைய ஆரம்பித்தது. அந்த கள்ள உபதேசம் என்ன அப்படிங்கிறதுக்கு வெளிப்படுத்தல் 2வது அத்தியாயத்தில் எபேசு சபைக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன செய்தியிலே பார்த்தால், ஏன்னா எபேசுல தான் யோவான் இருக்கிறாரு, எபேசில் வைத்து தான் இந்த நிருபத்தையும் எழுதுகிறாரு. அதுல இயேசு கிறிஸ்து எபேசு சபையிலிருந்து சில தவறுகளை சுட்டி காட்டுகிறார். அதை பார்த்தாலே நமக்கு அங்க என்ன பிரச்சனை இருந்ததுன்னு தெரிஞ்சு போயிடும். வெளிப்படுத்தல் 2வது அத்தியாயத்துல எபேசு சபையை குறித்து எழுதுகிற போது அவர் சொல்லுகிறாரு 2வது வசனத்துல, உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். சோ அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தேவனால் நியமிக்கப்படாத அநேகர் தாங்களாகவே நான் தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் என்று குழப்புகிறார்கள். அது அந்த சபையில் அப்ப நடந்து கொண்டிருந்த ஒரு காரியம். அதே போல 6வது வசனத்திலே, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆனா இந்த வெளிப்படுத்தல் எழுதுனது, இந்த யோவான் காஸ்பல் எழுதுனதுக்கு பிற்பாடுதான். அதனால் சொல்ற அதை நான் வெறுக்கிறேன், அது உன்னிடத்தில் உண்டு. அதுக்கு இந்த யோவான் எழுதின சுவிசேஷம்
அவர்களுக்கு அதை இனங்கண்டு கொள்வதற்கு ஒரு வழியாக இருந்தது. அங்க இருந்த கள்ள உபதேசம் என்ன, தவறான உபதேசம் என்ன அப்படின்னா, எருசலேமிலிருந்து வந்த அநேகர் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அறிந்து கண்டாய். அது கள்ள ஊழியனா நல்ல ஊழியனாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல ஊழியர்களுடைய பழக்கமும் நல்ல ஊழியர்களுடைய பழக்கத்தை அறிந்த அனுபவமும் இருக்கணும். வேத தியானமும் வேதத்தின் அடிப்படையில் இயேசு என்ன சொன்னார், சொன்னபடி அவங்க சொல்றாங்க செய்யறாங்களாங்கிறத ஒரு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மைண்டு இருக்கணும். அப்படி இல்லாம யாரு சொன்னாலும் கடவுள் பேர்ல என்ன சொன்னார்னாலும் கேட்டுக்கிறதுங்கிறது தப்பு. அப்போ இருந்த ஒரு ஊழியங்கள் என்னன்னா, எருசலேமிலிருந்து சிதறி வந்த அநேகர் நாங்க எருசலேமிலிருந்து வந்ததுனால இவங்க இயேசுவோட கூட இருந்தவங்கன்னு இவங்க நம்பியிருப்பாங்க. அதை வைத்துக்கொண்டு நான் அவர் கூட இருந்தேன் அங்க இருந்தேன் இங்க இருந்து பொய்யாக பல கதைகளை கட்ட ஆரம்பித்தார்கள். உதாரணமாக அந்த காலத்துல தான் அநேக சுவிசேஷங்கள் எழுதப்பட்டது. மத்தேயு, மார்க், லூக்கா ஃபேமஸ் ஆனோன்னா அவங்கவுங்க இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரிந்தது உனக்கு தெரிந்ததுலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பிற்காலத்துல சபை தலைவர்கள் உட்கார்ந்து அதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சாங்க. இதெல்லாம் பொய், கட்டுக்கதை, இது யாரும் நம்பாதீங்க, இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுல வந்த ஒரு உபதேசம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு பிரதானமான ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஒரு மனிதன், 100க்கு 100 மனிதன். ஆனா என்னைக்கு ஞானசானம் பெற்று பரிசுத்தாவி அவர்களை இறங்கினதோ அப்பொழுது அவர் கிறிஸ்துவாக மாறினார். அவரும் ஒரு மனிதனே. பரிசுத்தாவி உள்ள இருக்கிற போது பரிசுத்தாவியால் நடத்தப்படுவார், பரிசுத்தாவி இல்லாத போது ஒரு மனிதனாக இருப்பார். அவர் ஒரு மனிதனே என்று சொல்லி அவருடைய தெய்வீகத்தை மறுதலித்தார்கள். ஏனென்றால் அந்த யூத பாரம்பரியத்திலிருந்து வந்த அநேகர்கள் பிறரை கடவுள் என்று சொல்வதை அவங்க ஒத்துக்கிறதே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை அவங்க கொண்டு போன முக்கிய காரணமே அதுதான். அவர் ஒரு பெரிய ஆள் தான், ஆனா அவர் கடவுள் கிடையாது, ஒரு மனிதனே அப்படிங்கிற ஒரு மறுதலிக்கிறது இருந்தாங்க. இன்றைக்கு கூட இந்த டீச்சிங்ஸை பெருசாக முக்கியப்படுத்தி பேசக்கூடிய மிகப்பெரிய சபைகள் எல்லாம் உண்டு. யெகோவா சாட்சிகள், யெகோவா தான் தேவன், அவர் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய டீச்சிங்ஸ் எல்லாம் உண்டு. இன்றைக்கு இன்னும் முஸ்லிம்கள் கூட நீங்க போய் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஒரு நபியாக, ஒரு தீர்க்கதரிசியாக, பரிசுத்தராக ஒத்துக்குறாங்க. ஆனா அவரை தேவனாக அவர்கள் அங்கீகரிப்பதில்லை. இஸ் நாட் அ காட், இஸ் அ மேன் அப்படிமா. இது அந்த கள்ள உபதேசங்கள் அந்த காலத்திலிருந்தே உள்ள இருந்து உருவாகி வர ஆரம்பிச்சு. இது ஒரு தவறு. இதை மறுதலிக்க வேண்டும் ஒரு காரியம். இரண்டாவதாக இருந்தது நிக்கோலாய் மதஸ்தரனுடைய டீச்சிங்ஸ். நிக்கோலாய்ங்கிறது ஒரு காலத்துல ஒரு ஊழியக்காரராக இருந்தவர் தான். ஹி இஸ் அ கிரீக். அதனால கிரேக்க தத்துவம் கிரேக்க இதுல ஊறி போனதுனால அந்த அடிப்படையிலே அந்த பழைய இதிகாசங்களிலே அவர் கற்றுக்கொண்ட தேறினதன் அடிப்படையிலே கிறிஸ்துவை அதற்குள்ளாக பொருத்தி அந்த கண்ணோட்டத்தில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள். அதை தேவன் சொல்லுகிறாரு, இயேசு சொல்லுகிறார், நான் அதை வெறுக்கிறேன் அப்படிங்கிறார். அவங்களுடைய டீச்சிங்ஸ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த கிரேக்க இதிகாசங்களின் அடிப்படையிலே கிறிஸ்துவை பொருத்தி அதே போல அவரை கொண்டு வருகிறது மெதுவாக கிறிஸ்தவத்துக்குள்ளே கிரேக்க மத வழிபாடுகள், தத்துவங்கள், அவர்களிடத்துல இருந்த பழைய பழக்க வழக்கங்கள் இதுக்குள்ளாக மெதுவாக உள்ளே வந்துடும், கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்துடும். இது தவறு. உதாரணத்திற்காக ஒரு காரியம், கிரேக்கர்களுடைய மிக முக்கியமான கடவுள், மிகப்பெரிய கடவுள் ஜீசஸ். அவர் வானத்தில் இருந்தவர், வானத்தை பூமியை சிருஷ்டித்தவர் அவங்க சொல்றாங்க. ஆனா அவருக்கு பூமியிலிருந்து ஒரு பொன்னின் மேலே காமம் உண்டானது. அந்த பொண்ணு ஒரு ராஜாவுடைய மனைவி. அம்பிடெஃபர் அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய மனைவி அலிமேனே அப்படிங்கிற ஒரு பெண்ணு. அவள் மேல மோகம் கொண்டு ஒரு நாள் இரவிலே அவள் கணவனை போல அவள் தூக்கத்தில் இருக்கிற போது அவளை தூக்கத்தில் வைத்து கனவிலே வைத்து அவளோடு உறவு கொண்டார். அதன் மூலமாக அவருக்கு பிறந்த பிள்ளை தான் ஹெர்குலிஸ்.
ஸோ ஹெர்குலிஸ் மிகப்பெரிய சூரனாக வீரனாக, ஏனென்றால் அந்த தெய்வீகமும் மனுஷீகமும் கலந்த ஒரு பிறவி அவன். ஸோ இதே போலதான் இந்த கதையெல்லாம் வச்சு இது இப்படியே கொண்டாந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டாந்து சேர்த்தாங்க. இந்த கவரை அப்படியே போட்டாங்க. பிதாவாகிய தேவனுக்கு மரியாள் மூலமாக பிறந்த பிள்ளை இயேசு. அப்படி அதனாலதான் இயேசு கிறிஸ்து அதை சொல்கிறார், அதை நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறார் அந்த வார்த்தை. அதாவது 2 விதை சேர்ந்த உடனே வரக்கூடிய தாவரம் வந்து ஒரு ஹைபிரிட் வருது இல்ல, அது போல அந்த தெய்வீகத்தினுடைய பாதியும் மனுஷத்தினுடைய பாதியும் சேர்ந்து வருகிற போது அது ஹைபிரிடா வெளியே வருது. அது போல வந்த ஒருவர் தான் இயேசு அப்படிங்கிற மாதிரி அந்த காரியங்களை எல்லாம் இதுக்குள்ள உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இதை வந்து ஆங்கிலத்துல செமி காட் அப்படிம்பாங்க, இல்லைன்னா டெமி காடு அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவர் ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இது இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீகத்தை ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. இதனால அவரை கடவுளாக ஒத்துக்கொள்ள மறுக்கின்ற ஒரு காரணம் போதும் வஞ்சிக்கிற ஆவிகள் உள்ளே வருவதற்கு வழி கொடுத்துவிடும். அது நிறைய பிளான் எல்லாம் சொல்லும், நிறைய திட்டங்கள் எல்லாம் சொல்லும், நிறைய தரிசனங்கள் எல்லாம் காமிக்கும். இப்படித்தான் நடந்தது, அப்படித்தான் நடந்தது எல்லாம் காமிச்சு வஞ்சித்து உள்ளே வந்து அவன் மூலமாக வஞ்சகமாக அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் செய்து அவனை அப்படியே நம்ப வைத்து விட்டு கடைசியில ஒரு நாள் அவன் எல்லாம் முடிஞ்சிட்டு மேல போற அன்னைக்கு யோவான் சுவிசேஷம் 7:22-23 செய்தது போல நாங்கள் அநேக தீர்க்க தரிசனம் செய்தோம், பிசாசுகளை விரட்டும் அற்புதங்களை செய்தோம் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் அக்கிரம செய்யக்காரர்கள், நீங்கள் யார் என்று நான் அறியேன், நீ என்னை விட்டு தூரமா போ அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு கள்ள உபதேசமும் இந்த உபதேசமும் உள்ள வர ஆரம்பித்தது. இந்த ரெண்டையுமே மறுக்க வேண்டும். அதற்கு சரியான ஆதாரங்களையும் திட்டமும் தெளிவுமாக தெரிய வேண்டும். இந்த ஒரு நோக்கத்தினால எழுதப்பட்டது தான் யோவான் மூலமாக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம். கடைசியாக 3வது ஒரு குறிப்பு ஒன்று உண்டு. அதாவது அதை வந்து தெளிவாக யோவான் சுவிசேஷம் கடைசி அத்தியாயத்தில் கடைசி ஒரு 5 வசனத்துக்குள்ள யோவான் அதை எழுதுவார். அது ஒரு கடைசி பாயிண்டாக வைத்து எழுதுவார். என்றால் சபையிலே ஒரு கருத்து நிலவியது. என்ன கருத்து அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும் வரை யோவான் மரிக்க மாட்டார், உயிரோடு இருப்பார். இப்போ ஒரு வயசு 90க்கு மேலே போச்சு, வயசாகிக்கிட்டு இருக்காரு எப்போ அப்படின்னா இவர் சாகிறதுக்குள்ள அவர் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு கருத்து எல்லாருக்குள்ளேயுமே பிரபலமாக இருந்தது. இந்த 3ஐயுமே மறுக்க வேண்டும். அந்த கள்ள உபதேசத்தையும் மறுக்கணும், இந்த நிக்கோலாய் மதஸ்தனுடைய டீச்சிங்கையும் மறுக்கணும், இல்லப்பா நீங்க சொல்ற மாதிரி இல்லப்பான்னு மறுக்கணும். இந்த 3 காரியங்களையும் மெயினாக வைத்து சபைக்கு தெரிவிக்க வேண்டிய காரியங்களை தெரிவிப்பதற்காக யோவான் அதை எழுதுகிறார். இதை எழுதுகிற போது எனவே தான் யோவான் இந்த புஸ்தகத்தை ஆரம்பிக்கிற போது இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையையும், அவர் 100க்கு 100 தேவன், 50% கடவுள் 50% மனுஷன் கிடையாது, அவரு 100% அவர் தேவன் அப்படிங்கிறனாலதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். இப்ப நான் என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை, கோபத்தை, வெறுப்பு என்னுடைய கருத்துக்களை என் வாயின் வார்த்தைகள் மூலமாகத்தான் பிறருக்கு நான் தெரிவிக்கிறேன். என் வாயின் வார்த்தைகள் மூலமாகத்தான் என்னுடைய மனதில் உள்ள கருத்து என்ன, நான் என்ன சொல்ல வந்தேன், என்ன சொல்ல விரும்புகிறேன், நான் எதை எதிர்பார்க்கிறேன் என்பதை எனக்கு எதுக்க இருக்கிறவங்க புரிந்து கொள்ள முடியும். அதனால நான் வேறு, என் வாயிலிருந்து வார்த்தை வேறு அல்ல. அதைத்தான் இங்க சொல்லுகிறாரு, இயேசு தேவனுடைய வார்த்தையாக அவர் வெளிப்பட்டவர் அப்படிங்கிறார். அதுல விசேஷமாக யோவான் 1வது அத்தியாயத்துல வார்த்தை இருந்தது, தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்ததுன்னு சொல்லிட்டு 14வது வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு வருகிறார். அவர் 100க்கு 100 தேவன் அப்படிங்கிறத
இதுல தெளிவாக கொண்டு வருகிறார். அதே போல யோவான் சுவிசேஷத்துல 14வது அத்தியாயத்துல ஒரு இடத்துல வந்து சீசர் இடத்துல கடைசியாக பேசுகிற போது அவருடைய சீசர் பிலிப்பு அவரை குறித்து கேட்கிறார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் அப்படிங்கிறாரு. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடன் சொல்லுகிற வசனங்களில் சுயமாக சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்கிறார் அப்படிங்கிறார். அவர் நான் வேற அவர் வேற கிடையாது, அவரை நான் தான் வெளிப்படுத்துகிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுகிறார். இப்படி அவருடைய 100க்கு 100 அவர் தேவனாக இருந்தார் என்று அவருடைய தெய்வீகத்தை உறுதிப்படுத்தி 100க்கு 100 அவர் காட் அப்படிங்கிறத அதில் வெளிப்படுத்துகிறார். அதே சமயத்துல அவர் 100க்கு 100 தேவனாக இருந்தும் தன்னுடைய கௌரவத்தையும் மகிமையும் தன்னுடைய வல்லமையும் விட்டுவிட்டு தன்னை தாழ்த்தி மனிதனாக வந்ததுனால மனிதனோடு வாழ்ந்து மனித வாழ்க்கையை அனுபவித்து மனிதனுடைய உணர்வுகள், அவனுடைய பலவீனங்கள், அவனுடைய பாடுகள், அவனுடைய கஷ்டங்கள் இவைகளெல்லாம் அனுபவித்தவராக, பசி, தாகம், தூக்கம் இல்லாதது, டயர்டானது, அந்த ஒரு சூழ்நிலைகளெல்லாம் அவர் அனுபவித்து 100க்கு 100 மனிதனுடைய சுபாவங்களை அனுபவித்து அவர் 100க்கு 100 கடவுள், அதே நேரம் 100க்கு 100 மனிதனும் இருந்தார் அவர் அப்படிங்கிறது வந்து அவர் நமக்கு தெரியும். அதனால அவர் 100க்கு 100 மனிதனோடு வசித்து வாழ்ந்ததுனால இன்றைக்கு நான் அவர்கிட்ட போகிற போது என்னுடைய துக்கங்கள், என்னுடைய பாடுகள், என்னுடைய கவலைகள், என்னுடைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் உணர்ந்து பரிதவிக்கிற, என்னை அன்போடு நேசித்து அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு இந்த 2 காரியத்தையும் இதுல கொண்டு வருகிறார். விசேஷமான ஒரு காரியம், இதுல பெரிய பிரசங்கங்கள் கிடையாது, ஒரே ஒரு மெயினான முக்கியமான பிரசங்கம் தான், தனிப்பட்ட ஆளுங்கிட்ட பேசினது தான், பப்ளிக் ஸ்பீச்சஸ் கிடையாது இதுல. அதே போல இயேசு செய்த 7 அற்புதங்கள் மட்டும்தான் யோவான் புஸ்தகத்துல உண்டு. இயேசு செய்த அற்புதங்களிலே 7 அற்புதங்கள் மட்டும்தான் யோவான் சுவிசேஷத்துல உண்டு. இதுல 5 அற்புதங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்காவுல கிடையாது, யோவான்ல மட்டும்தான் இருக்கு. 2 அற்புதம் தான் அங்கிட்டு இருக்கிறதும் இங்க இருக்குது. இந்த ஒரு 7 அற்புதங்களை மாத்திரம்தான் இங்க கொடுக்கிறாரு. ஆனா மத்தேயு, மார்க்கு, லூக்கா சொன்னது போல இவர் ஒரு அற்புதம் செய்தார், ஒரு மிராக்கிள் பண்ணினார், அதை பார்த்து ஜனங்கள் அவரை விசுவாசித்தார்கள் என்று சொல்லாதபடி, நம்ம தமிழிலே வந்து மொழிபெயர்க்கிற போது இந்த அற்புதம் என்றே மொழிபெயர்த்து விட்டாங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கால இருக்கிறது போலே. ஆனா மூல பாஷையிலும் ஆங்கில பாதையிலும் பார்த்தீங்கன்னா இதை அவர் வந்து அற்புதம் என்று சொல்லுறதுல அடையாளம் அப்படின்னு சொல்லுகிறார், சைன். இது வந்து இதை குறிக்கக்கூடிய அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. அது எதை குறிக்கக்கூடிய அடையாளம் அப்படின்னா, இந்த 7 மிராக்களுமே தேவன் மட்டுமே செய்யக்கூடிய தெய்வீகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளங்கள் அப்படித்தான் வருது. உதாரணத்திற்கு முதலாவது செய்த காரியம், கானா ஊர் கல்யாண வீட்டுல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது. அது யோவான் 2வது அத்தியாயத்துல 1லிருந்து 11 வசனம் வரைக்கும் வரும். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது. இது வந்து யாராலும் பண்ண முடியாத ஒரு காரியம், கடவுளால் மாத்திரம்தான் பண்ண முடியும். ஒன்றை இன்னொன்றாக மாற்றுவது, சாதாரணதை இன்னும் சிறப்பாக மாற்றுவது, இது அவரால் தான் மட்டும்தான் செய்ய முடியும். 2வதாக ஒரு அடையாளம், 4வது அத்தியாயத்துல, யோவான் 4வது அத்தியாயத்துல ஒரு ராஜாவினுடைய மனுஷன் ஒருவன் அவரை தேடி வருகிறான். வந்து என்னுடைய குமாரன் சுகவீனமாயிருக்கிறான், அவனை சுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். யோவான் 4:46 பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்போது கப்பர்நாகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்தில் போய்
தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினாலே அவரை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அப்போது இயேசு சொல்ல, நீ அடையாளம் அற்புதம் காண மாட்டேன், நீங்க விசுவாசிக்க மாட்டீங்களேப்பா அப்படிங்கிறாரு. ஆனாலும் ராஜாவுடைய மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி நீங்க வாங்கலேன் அப்படிங்கிறார், கெஞ்சுகிறார் அவரை நோக்கி. அப்பொழுது இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் ஒண்ணுமே சொல்லல, நீ போலாம்ப்பா, உன் பையன் பிழைச்சிருக்கான்ப்பா, போலாம்ப்பா அப்படின்ட்டாரு. ஆனா அந்த மனிதன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் வீட்டுக்கு போற போதே வழியில ஊழியக்காரங்க வர்றாங்க, ஐயா உன் பையன் சுகமா இருக்கான்னு. உடனே இவன் கேட்ட முதல் கேள்வி, எந்த டயத்துல அவனுக்கு சுகமாச்சு, அப்ப என்ன மணி அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கறப்போ அவங்க சொல்றாங்க, நேற்று 7ஆம் மணி நேரத்துல ஜுரம் அவனை விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவன் சொல்லுறான், இதே டயத்துலதான் நேற்று இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உன் மகன் சுகமா இருக்கிறான். இந்த ஒரு அடையாளத்தை எழுதுறாரு. அதாவது இங்கே இருந்து கிடையாது, சமீபத்துக்கும் தூரத்துக்கும் நான் தேவன் அல்லவா என்று சொன்னவர் நோயாளியை பார்க்காமலே இங்கே இருந்தே கொண்டே அங்கே அற்புதத்தை செய்ய முடியும். இது தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அத்தியாயம். அடுத்த ஒரு அடையாளம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்துதான். 38 வருஷம் பட்சாகாதத்துல படுத்து ஒரு குளத்தங்கரையில படுத்து கிடந்த ஒரு மனிதனை நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டாரு. அவன் ஆமானே சொல்லல. குளம் கலக்கிற போது என்னை உள்ள இறக்கி வரதுக்கு ஒருத்தனும் இல்லை, என் சொந்தக்காரன் இல்லை, என்னை கையை கழுவிட்டு போயிட்டானு ஒரு வயோட என் பக்கத்துல வந்துட்டான். 38 வருஷம் யாரும் என் பக்கத்துல வந்து உட்காந்துருப்பா, நான் போறதுக்குள்ள அடுத்தவன் போயிடுறான்னு கம்ப்ளைண்ட் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவர் அதெல்லாம் கேட்கல, சரி சரி எந்திரி, உன் படுக்கை எடுத்துட்டு நட அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை அவனை எழுப்பியது. அவன் படுக்கை எடுத்துக்கிட்டு நடந்து போனான். போற போது ரோட்ல கேட்கறாங்க, இன்னைக்கு ஓய்வு நாள், நீ எப்படி படுக்கை எடுத்துட்டு போலாம்னு. அவன் 38 வருஷமா படுத்து கிடந்தவன் எந்திரிச்சு போறது தெரியல, இன்னைக்கு ஓய்வு நாள் நீ எப்படி போனேன்னு கேட்கறாங்க. அவன் சாமர்த்தியமா இன்னொரு பதில் சொல்றான், என்னை ஒருத்தர் சுகமாக்குனாருப்பா, அவர் உன் படுக்கை எடுத்துட்டு நடந்து போன்னு சொன்னார், அதனால நான் போறேன்னு பழி அவர் மேல போட்டான். யாரா அவருன்னு கேட்டாங்க, எனக்கு தெரியாதுன்ட்டான். இந்த ஒரு சுகம், அதாவது அவனுக்கே தெரியாது, அந்த ஒரு அற்புதத்தை அவனுக்குள்ள செய்ய வைக்கக்கூடும் இந்த ஒரு அற்புதம். இதற்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம்தான். யோவான் சுவிசேஷம் 6ஆவது அத்தியாயம் 1-13 இருக்கு. 5 அப்பம் 2 மீனை கொண்டு அதை சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேரா இருந்தார்கள். பிள்ளைகள் சிறுகள் எவ்வளவோ கணக்கு கிடையாது. 5 அப்பம் 2 மீன் தான் கொஞ்சத்தை விருத்தியாக்கி பெரிதாக்கி தரக்கூடிய அந்த ஒரு அற்புதம். அடுத்தது 6ஆவது அத்தியாயத்தில் வருகிறது. சாப்பிட்ட உடனே எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. சீசர்கள் அக்கறைக்கு போன்னு சொல்லிட்டாரு. அவங்க கஷ்டப்படுறாங்க காட்டுட்டு நடு ராத்திரியில தண்ணீரின் மேலே நடந்து வந்தார். இயற்கையின் மேல் அவருக்குள்ள ஒரு அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்தினார். இது ஒன்று. அதற்கு அடுத்ததாக 9ஆவது அத்தியாயத்தில் பிறக்கும் போதே ஒருவன் குருடனாக பிறந்தான். எல்லாரும் கேட்கறாங்க, இவன் குருடனா பிறந்திருக்கிறது யாரு பாவம்? இவன் செஞ்ச பாவமா, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா? பிறக்கையிலே குருடன், இவன் செஞ்ச பாவத்தினால இப்படி பிறந்தானா? பிறக்க முன்னாடி என்ன பாவம் செஞ்சிருப்பான்? இவன் செஞ்ச பாவமா இல்ல உங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமானு கேட்கறாங்க. இல்லப்பா, தேவனுடைய மகிமையை வெளிப்பட முடியாது இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மண்ணை எடுத்து அதில் உமிழ்ந்து அதை சேறு உண்டாக்கி அவன் கண்ணுல பூசி சீலவன் குளத்துல போய் கழுவுனாரு. அவர் சொன்னா கேட்டு உனக்கு போய் கழுவுனா கண்ணு வந்துருச்சு, வந்துட்டான். பிறக்கும் போதே அவனுக்கு கண்ணு கிடையாது, கோளாறு கிடையாது, சரி பண்றதுக்கு கண்ணே கிடையாது. ஆனால் மண்ணினால் படைத்த மனிதனுக்கு மண்ணை எடுத்து தன்னுடைய ஜீவனை அதிலே கலந்து ஒரு கண்ணை அவனுக்கு சிருஷ்டித்து கொடுத்த தேவன். இதை கடவுள் தான் செய்ய முடியும். அந்த குருடனை கூட உனக்கு எவன்டா கண்ணு திறந்தான், யாரா கண்ணு திறந்தான்னு கேட்கிற போது அவனே ஒரு கேள்வி கேட்கறான், என்னப்பா பிறவி குருடனுக்கு ஒருத்தன் கண்ணு கொடுத்தானே எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கையா ஐயா, நீ போய் அவரை போய் யாருன்னு ஐயா கேட்குற அப்படின்னு அவன் பதில் சொல்றான். அந்த அளவுக்கு ஒரு அற்புதம். அடுத்தபடியாக கடைசியாக 7வது ஒரு அற்புதம், மிகப்பெரிய அற்புதம். 11ஆவது அத்தியாயத்துல மரித்து 4 நாட்கள் கழித்த லாசருவை உயிரோடு எழுப்பியது. அவன் செத்துட்டான், அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 நாளைக்கு அப்புறம் தான் இவர் போறாரு. போய் லாசருவே வெளியே வாங்குறாரு, எழுந்து வரான். இந்த 7 அற்புதங்கள், 7 ஒரு பூரணமான நம்பிக்கை. இந்த 7மே இது அற்புதங்கள் என்று அவர் சொல்லவில்லை யோவான். இது ஒரு அடையாளம், உனக்கு ஒரு குறிப்பை காமிக்குது பாரு, அந்த குறிப்பை என்னன்னு பாரு, அவர் 100க்கு 100 கடவுள் அப்படிங்கிறார். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியாக
20வது அத்தியாயத்துல அவர் 30வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, இப்புஸ்தகத்தில் எழுதியிராத அநேக அற்புதங்களை இயேசு செய்தார், ஆனா அதையெல்லாம் நாங்க எழுதல அப்படிங்கிறார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார், ஆனா நான் அந்த 7 தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், இது உங்களுக்கு போதும் அப்படிங்கிறார். இது தவிர இயேசு தேவனுடைய குமாரன் என்று சாட்சி சொன்ன 5 பேருடைய சாட்சிகளை இதில் எழுதுகிறார். 5 பேர், 5 நபர்கள் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று சாட்சியாக சொன்னாங்க. முதலாவது சொன்னது யோவான் ஸ்நானகன், 1வது அத்தியாயத்தில் 33, 34 வசனங்களை பார்க்கலாம். 2வதாக சொன்னது நாத்தான்வேல், அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன் என்று சொன்ன போதே ஒரு இயேசு கிறிஸ்துவை சொல்லி இப்ப சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், ரவி நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா அப்படிங்கிறான். நீர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறான், அவர் அங்கே சொல்லுகிறார். அடுத்தபடியாக பேதுரு, அவரும் இயேசு கிறிஸ்துவை நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படிங்கறத ஒத்துக்கொள்கிறார். 6வது அத்தியாயத்துல வரும். 6வது அத்தியாயத்துல 68, 69 வசனங்களிலே வரும், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை குடித்தால் ஒழிய அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னா நிறைய பேர் சிதறி போயிட்டாங்க. அப்ப சீசல்ல கேட்கறாங்க, எப்பா நீங்களும் போயிருக்க மனசா இருக்கீங்களான்னு. அப்போ சீமோன் பேதுரு அவரிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே யாரிடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோமே அப்படின்னு இங்க அவர் அறிக்கை எடுக்கிறார். அதற்கப்புறம் மார்த்தாள் 11வது அத்தியாயத்துல அவளும் சொல்கிறாள், அவள் லாசருவை உயிரோடு எழுப்புகிற போது அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான். 11வது அத்தியாயத்தில் 27வது வசனத்துல பார்க்கலாம். அவர் சொல்றாரு, ஆமாண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவனாகிய தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னும் லாசருவை எழுப்பு கொண்டுட்டு வரல, ஆனால் அதுக்கு முன்னாடியே சொல்லுகிறார் நீர் அப்படிங்கிறார். கடைசியாக நமக்கு நன்றாக தெரிந்தது தோமா. 20வது அத்தியாயத்தில் இயேசு உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு அவருக்கு தன்னை வெளிப்படுத்தின போது அவர் சொல்லுகிறார், தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றார். சோ இந்த 5 பேரு நீர் தேவன் நீர் தேவன் நீர் தேவன் என்று சாட்சி கொடுக்குறாங்க. 5 சாட்சிகள். நியாயப்பிரமாணத்தின்படி 2 சாட்சி இருந்தால் ஒத்துக்கொள்ளப்படும், இங்க 5 சாட்சிகள் கொடுக்கிறார். யோவானுடைய சாட்சி உண்டு, ஆனா என்னுடைய சாட்சியை விட்டுருங்க, அப்ப இது இல்லாம 5 பேர் சாட்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுகிறார். இது எல்லாவற்றிலும் காட்டிலும் மிக முக்கியமானது, இயேசு தன்னுடைய சொந்த வாயால் நான் யார் என்று அவர் கொடுத்த அறிக்கை. 7 வார்த்தைகள், 7 ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தார். நான் யார் நான் யார் அப்படின்னு. இது எப்படின்னு தெரியல, மத்தேயு மார்க்கு லூக்கால இல்ல. மிக முக்கியமான ஒரு அறிக்கை இது, எப்படி அதுல இல்லைன்னு தெரியல. 6வது அத்தியாயம் 35வது வசனத்தை சொல்லுகிறாரு, நானே ஜீவ அப்பம் அப்படிங்கிறார். ஐ ஆம் த லிவிங் பிரெட், ஜீவனை கொடுக்கிற அப்பம் நான் தான் அப்படிங்கிறார். 35வது வசனத்துல 6வதுல ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிறாரு. 48வது வசனத்திலயும் ஜீவ அப்பம் நானே, ஐ ஆம் தட் லிவிங் பிரெட் அப்படிங்கிறாரு. ஐ ஆம் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் வரும், இங்க நானே அப்படின்னு தமிழ்ல சொல்லுகிறார். அதே போல 8வது அத்தியாயத்துல அவர் அடுத்ததாக ஒரு சொல்லுகிறாரு, நானே உலகத்தின் ஒளி அப்படிங்கிறார். நானே உலகத்தின் ஒளி அப்படிங்கிறார். 10வது அத்தியாயத்துல நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசிக்க வேண்டும், அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல், என் வழியாகத்தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்கிறார். அதே 10வது அத்தியாயத்துல 11, 14 வசனத்துல நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவன் அப்படின்னு சொல்லி நானே நல்ல மேய்ப்பன்கிறார். 11வது அத்தியாயத்துல 25வது வசனம் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார்.
ஆறாவதாக எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த வசனம் தான், யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். 15வது வசனத்துல, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் நீங்க கனி கொடுப்பீங்க. நான் தான் ஏன் செடி, நானே மெய்யான திராட்சை செடி. அப்படி அந்த நானே ஐயாம் 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 அப்படின்னு 7 தடவை அவர் அறிக்கை சொல்லுகிறார். 7 அறிக்கைகள் மிக முக்கியமானது, அவரோட வாயால வந்த அறிக்கைகள். இந்த காரியங்கள்லாம் அதுல இல்லை. அதனால இவர் தெளிவாக இதுல எடுத்து கொடுக்கிறார். கடைசியாக இவரை குறித்து இருந்த ஒரு காரியத்தை கடைசியாக 21வது அத்தியாயத்துல யோவான் தன்னை குறித்து மக்கள் மத்தியில இருந்த ஒரு கருத்தை மறுப்பதற்காக, அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்து பேதுருவோடு தரிசனமாகி பேசி கொண்டு இருக்கிற போது பேதுரு சொல்லுகிறார், நீ இப்ப எல்லாம் போனாப்பா, ஆனா பிற்காலத்துல உன் கையை இன்னொருத்தன் கட்டி உன் அறைய ஒருத்தன் கட்டி உன்னை கூட்டிட்டு போவான் அப்படிங்கிறார். அது அவருக்கு தெரியும். கெத்செமனே தோட்டத்துல இயேசு அப்படித்தான் கட்டி எடுத்துட்டு போனாங்க. அது கடைசியா சிலுவைக்கு தான் போனாரு. அதான் சொல்லுகிறார், என்னை போலவே உன்னையும் கட்டி இழுத்துட்டு போவாங்கப்பா அப்படிங்கிறார். ஸோ நீ சிலுவையில அறையப்பட்டுத்தான் நீ மரிப்பா என்பதை இயேசு அவனுக்கு ஒரு சூசகமாக உணர்த்தினார். அது பேதுரு அதை உணர்ந்து கொண்டார், அதற்கு ஆயத்தமாகத்தான் இருந்தார். அப்படி இருக்கிற போதே பின்னாடி யோவான் வருகிறத பார்த்து, சரி இவனை குறித்து உமக்கு என்ன பிளான் வச்சிருக்கிறேன்னு கேட்கிறார். பேதுரு எப்பவுமே அப்படித்தான், அடுத்தவன் விஷயத்துக்குள்ள தலையை விடுறதா, அதுவும் முக்கியமாக யோவான் கிட்டக்க அவர் இடிச்சுக்கிட்டே இருப்பார். இவனை குறித்து உமக்கு என்ன அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து நம்ம பாஷையில சொல்லணும்னா, நீ உன் ஜோலியை பாரு, அவன் ஜோலியை பத்தி உனக்கு என்ன. இதைத்தான் அவர் நாசுக்கா சொன்னாரு, நான் வருமளவு இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னாரு. இது எப்படி பேதுரு வாயால வெளியே போச்சோ எங்க போச்சோ தெரியல. அதனால ஜனங்க மனசுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, அவன் மரிப்பது இல்லை, அந்த ஆள் சாக மாட்டாருப்பா, ஏன்னா இயேசு வர்ற வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பார், இல்லைன்னா அவர் சாகரவுக்குள்ள அவர் வந்துருவார் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து இருந்தது. அதனால தான் இதுல வெளிப்படையாக சொல்லுகிறாரு, ஆகையால் அந்த சீசன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று, ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவு இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். அந்த சீசனை இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதுகிறார். அவனுடைய சாட்சி மெய்தான் என்று அறிந்திருக்கிறோம். அதனால் அவர் என்னை குறித்தாப்ப சொன்னாரு, ஆனா நீங்க நினைச்சிருக்க கருத்து தப்பு. இந்த காரியங்களை முக்கியப்படுத்தி அவரு எழுதுகிறார். இந்த சுவிசேஷ புஸ்தகத்துல முக்கியமான வசனம் 1வது அத்தியாயம் 11, 12, 13 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்றதே தான். யோவான் 1:12 வந்து உங்க பரலோகத்தின் டிக்கெட், அதை மறந்துடாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்கம்மா. 11லிருந்து 13 வரைக்கும் உள்ள வசனங்கள். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவராய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனால் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். மிக முக்கியமான ஒரு வசனம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான வசனம் என்ன அப்படின்னா, இதுல உள்ள 20வது அத்தியாயத்தில் வருகிற 30வது வசனம். இந்த சுவிசேஷத்தை எழுதினதின் நோக்கமே என்ன அப்படிங்கிறத வந்து இவர் வந்து தெளிவாக கொடுக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இப்ப நான் எழுதுனதுக்கு நோக்கமே இதுதான். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர் தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் அந்த விசுவாசத்தின்படி நடந்து அனுதினமும் அந்த விசுவாசத்தில் வளர்ந்து அவர் மூலமாக நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் அதில் வளர்ந்து கொண்டு வரும்படியாகவும் உங்களுக்கு இவைகளை எழுதி வைத்திருக்கிறேன். விசுவாசம் என்பது ஏதோ ஒன் டைம் நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது ஒரு சத்தியத்தை அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றபடி நடந்து அதை தன் வாழ்க்கையில அபியாசத்தில் கொண்டு வந்து அனுதினமும் அதில் தொடர்ச்சியாக வளருவது. அப்படி நீ வளர்ந்து கொண்டே வருகிற போது அந்த நித்திய ஜீவனுக்குள்ளும் நீ வளர்ந்து கொண்டே வருவாய்.
அப்படிங்கிறாரு. ஸோ விசுவாசம் என்பது வந்து இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், இட்ஸ் நாட் அ ஒன் டைம் ஈவெண்ட். அது நல்லாவே தெரிந்து கொள்ளணும். நேற்றைய விசுவாசம் இன்றைக்கு எனக்கு உதவாது, நாளைக்கு நான் விசுவாசிப்பேங்கிறதும் இன்னைக்கு எனக்கு உதவாது. விசுவாசம் இருக்க வேணும், அது தொடர வேண்டும். இதுதான் முக்கியம். இதைத்தான் இதுல முக்கியமாக மெயின் பண்ணி இதுக்காக எழுதிட்டு வர்ற இந்த இயேசு தேவனுடைய குமாரன் சொன்ன அடையாளம், இந்த சாட்சிகள், அது இது எல்லாமே இந்த ஒண்ணுக்கு தான். நீங்கள் இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துன்னு விசுவாசிக்கும்படியாக அவர் நாமத்தில் நித்திய ஜீவன் அடைய முடியாது எழுதின. இதுதான் முக்கியங்கிறது. முக்கியமான அதிகாரம் இது, முக்கியமான வசனம். அதுதான் இதுல முக்கியமான அதிகாரம் 3வது அத்தியாயம். நிக்கதேமு என்கிற ஒரு மனிதன் இயேசுகிட்ட வந்து கேட்கிறாரு. அதற்கு இயேசு பதில் சொல்லுகிறாரு, ஒருவன் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதில்லைன்னு. எப்படியா பிறக்க முடியும்னா, ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று அதை குறித்து சில விளக்கங்களை அவர் கொடுக்கிறார். இது வந்து ரட்சிக்கப்பட வேண்டிய ஒருவனுக்கு எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது குறித்து விளக்கம் சொல்லக்கூடியது. அடுத்த முக்கியமான அத்தியாயம் 13 16 வரைக்கும். இயேசு கிறிஸ்து காற்றி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே கொண்டு போவதற்கு முந்தின தினம் சீசரோடு உட்கார்ந்து இந்த கடைசி பஸ்கா விருந்தை உண்டு, அப்பத்தை பித்து அவர்களுக்கு கொடுத்து, திராட்சரசத்தை அவர்களுக்கு கொடுத்து, ஆசீர்வதித்து கொடுத்த அந்த இரவிலே அவர் கொடுத்த 12 சீசர்களை மாத்திரம் உள்ளே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு சொன்ன முக்கியமான டீச்சிங், அவருடைய கடைசி செய்தி. நான் போயிடுவோம்ப்பா, நாளையிலேருந்து நீங்கள் பார்க்க முடியாது, நாளையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, அதனால நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படியே என்று சொல்லி அவர் கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை. இது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் இவை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டியதுக்கு 3வது அத்தியாயம், ரட்சிக்கப்பட்டவனுக்கு 13 16 அத்தியாயம் தெளிவாக தெரிந்திருக்கும். அதுலதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து அதிகமாக டீச்சிங் கொடுக்கிறார். அவர் வருவார், எதுக்காக வருவார், ஏன் அவரை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அவர் வந்து என்ன செய்வார், இந்த ஒரு விளக்கம் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வரங்களுக்காக வேண்டும் என்று போகிற போதுதான் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வருது. வரங்கள் வந்து இட்ஸ் பை ப்ராடக்ட். ஆனா அவர் என்ன செய்வாரோ அதை செய்ய விடுகிற போது எதை செய்ய வேண்டுமோ அதற்கேற்ற வரங்களோடு அவர் வெளியே வருவார். ஆனா வரத்துக்காகத்தான் அவர் வேணுங்கிறது வந்து இது கொஞ்சம் தலைகீழ மாறி போயிடும், அது சிக்கல். அடுத்ததாக 17வது அத்தியாயம், அது நமக்காக இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் ஏறெடுத்த ஒரு ஜெபம். அதை தேவன் கேட்டார். அதில் உள்ள உங்களுக்காக எனக்காக அவர் என்ன ஜெபித்தாரோ அதை தேவன் கொடுத்து விட்டார், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் என்ன ஜெபம் பண்ணாருன்னு தெரியலன்னா அதை எப்படி வாங்கி கொள்வது? அந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார். ஒரு பிரதான ஆசாரியன் பஸ்காவுக்கு முன்னதாக ஜனங்களுக்காக ஏறெடுக்கக்கூடிய ஜெபமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக நின்று தன்னை அர்ப்பணிப்பதற்கு முன்னதாக தேவனிடத்தில் நமக்காக ஏறெடுத்த ஒரு ஜெபம். ஸோ அந்த ஜெபத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். இந்த மிக முக்கியமான காரியங்கள் மற்ற காஸ்பல்ல கிடையாது, இதுல தான் இருக்கு. ஸோ இதை நம்ம படிக்கிறது வளர்ந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு இதை படித்து தியானிப்பது மிக 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 அவசியமான ஒன்று. இதுல வளர்ந்து வரும். இன்றைக்கு இந்த யோவான் சுவிசேஷத்தை குறித்த இந்த பாடம் இன்றைக்கு இதோடு முடிவடைந்தது. அடுத்த வாரத்தில் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள், அதை குறித்து அதனுடைய பின்னணியும் விளக்கமும், யார் ஏன் எதுக்கு எழுதுனாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். இதோடு இன்றைய இந்த வேத பாடம் முடிந்தது. நன்றி, வணக்கம்.